திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? திமுகவுடைய துணை பொதுச் செயலர் என்ற பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்படுவதாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசும்பொழுது சைவம் வைணவம் என்ற அந்த சொல் பதங்களை ஒரு ஆபாசமான ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோடு தொடர்புபடுத்தி பேசியதாக சமூக வலைதளங்கள்ல அவர் பேசிய காணொளி வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக இந்த பேச்சுக்கு முற்போக்காளர்கள், கல்வியாளர்கள் என சமூக சீர்திருத்தங்களின் பல தரப்பினரிடமிருந்தும் அவருடைய பேச்சு தொடர்பாக கண்டனங்களும் அதிருப்திகளும் சமூக வலைதளங்களில் பதிவாகி வருகிறது. இந்த சூழல்ல இன்று காலை திமுகவுடைய பொதுச் செயலாளர்களில் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருத்தரான கனிமொழி கருணாநிதி இந்த பேச்சு என்பது எந்த நோக்கத்திற்காக எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இந்த கொச்சையான பேச்சுகளை ஏற்க முடியாது, கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கண்டன பதிவை அவருடைய சமூக வலைதள பதிவாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஒருவர் கனிமொழி கருணாநிதி வெளியிட்டிருந்தார். இந்த சூழல்ல இவர் மீதான நடவடிக்கையாக தற்பொழுது திமுகவுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக அவரை அப்பொறுப்பிலிருந்து விடுவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு பொறுத்தவரைகளும் 5 நபர்கள் அந்த பொறுப்பில் இருக்காங்க. அதுல அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி கருணாநிதி உள்ளிட்டவர்கள் இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று அமைச்சர் ஐ. பெரியசாமி இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இந்த 5 துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு என்பது திமுகவுடைய கட்சியினுடைய கட்டமைப்புல மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. தலைவர் துணை பொதுச் செயலாளருக்கு பிறகாக ஒரு முக்கியமான பொறுப்புகள் ஒன்றாக தான் இந்த துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு திமுகவுடைய அமைப்பு ரீதியாக இருக்கின்றது. இந்த சூழல்ல அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவுடைய மிக முக்கிய உயர்ந்த பொறுப்புகளில் ஒன்றான துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக கட்சியினுடைய தலைவரே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுகவுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலும் கட்சி ரீதியாக ஒருவர் மீது அமைப்புகளில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதான நடவடிக்கையை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெயரில் தான் அந்த அறிக்கை வெளியிடப்படும். ஆனால் துணை பொதுச் செயலாளரை நீக்கக்கூடிய இந்த அறிக்கை மட்டும் முதலமைச்சருடைய பெயரில் வந்திருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பொன்முடி அவர்களும் ஒருவர், திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் ஒருவர். அவர் பல்வேறு காலகட்டங்களில் திமுகவுடனான இருந்திருக்கக்கூடியவர். இந்த சூழல்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் செல்லும் பொழுதும் சரி, தனது இல்லத்திலிருந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகமான தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் வரும்பொழுதும் சரி, அவருடன் காரில் பயணித்து வரக்கூடிய நபர்களில் அவரும் ஒருவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு சமூக வலைதளங்களில் கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கக்கூடிய சூழல்ல, மேலும் அவருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கக்கூடிய வகையில் இருப்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க தயங்காமல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இன்னும் வரக்கூடிய நாட்களில் திமுக கட்சியினர் கட்டுக்கோப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது திமுகவுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கும் பொழுது கட்சியினுடைய கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அனைவரும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்க வேண்டும். கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை கொண்டு செல்லும் வகையில் தான் அவருடைய உரைகள் இருக்க வேண்டும் என்பதை பல கூட்டங்களில் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த சூழல்ல திமுகவுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர் துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பொன்முடி. திமுகவுடைய அமைச்சரவையில மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொன்முடி. அவர் பேசியது எந்த சூழலிலும் ஏற்கக்கூடியதாக இல்லை என்று திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கண்டித்து ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். இந்த சூழல்ல அவர் மீதான ஒரு நடவடிக்கையாக தற்பொழுது அவர் வகிக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பான கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து தற்பொழுது பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்படுவதாக திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.